சிதறிக் கொண்டிருக்கிறது. திராவிட அரசியலின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிக் கொண்டிருக்கிறது. பெரியார் அரசியலின் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலை அதிகரிக்கிறது. இந்த இடத்தில் வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்கிறார். வி த லீடர்ஸ் இங்கிலீஷ்ல. அவர் ஐபிஎஸ் படிச்சவர். யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வி த பீப்புள் அப்படின்னு நாம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கிறோம். மக்களாகிய நாங்கள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள். வினா நாங்கள், த பீப்புள்னா மக்கள். இவர் வி த லீடர்ஸ் ஆரம்பிக்கிறார். லீடர்ஸ்னா தலைவர்களாகிய நாங்கள் அப்படின்னு. அவர் போய் கவர்மெண்ட்ல தான் ரிசைனேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. அதை அவங்க மேல எதுவும் அலிகேஷன்ஸ் இல்லைன்னா விஆர்எஸ் ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்ட பிறகு பணியை விட்டு அவர் வெளியே வந்துடலாம். இது அரசு பணியில் தான் நடக்கும். இப்ப நான் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்காக போய் ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்க போனேன். எங்க டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, நோ 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 அப்படிலாம் தர முடியாது, இன்னும் ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி உங்க மேல இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டாரு. மூப்பனார் கூப்பிட்டு ஹோம் செக்ரட்டரி பேசினார். ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு டைரக்டர் பேசினார். அவரு உடனே பதறி அடிச்சுக்கிட்டு, ஐயோ திருமாவளவன் வாப்பா வாங்கிட்டு போ ரிசைனேஷன் லெட்டரை, நான் ஏத்துக்கிட்டேன் என்று என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இவர் இந்த தேதியில் இருந்து, இந்த நிமிடத்திலிருந்து இவர் இந்த அரசு பதவியிலிருந்து விலகிவிட்டார் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தார். இது அரசு பணியில் விலகுவதற்கு கடிதம் போட்டு அனுமதிக்கு காத்திருக்கணும். கட்சியிலிருந்து விலகிறதுக்கு ஏன் இவர் போய் டெல்லியில உட்கார்ந்து இருந்தாரு? அண்ணாமலை வெளியே பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே, நான் இப்ப பிஜேபியில இல்ல, தனியா கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் டெல்லியில போய் கடிதம் கொடுத்துட்டு மோடி, அமித்ஷா இவர்களெல்லாம் பார்த்து அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்க லெட்டர் அக்செப்டட், நீங்க இனிமே போகலாம் வெளியே. யாராவது எந்த உலகத்திலே நடக்குமாப்பா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலிருந்து வெளியே போறதுக்கு யாராவது ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்து அதை அக்செப்டன்ஸ் வரலுக்கு காத்திருந்த வரலாறு உலகத்தில் உண்டா? இப்ப நீங்க பிடிக்கலன்னா நீங்க பாட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம், யாரும் கேட்க போறா? ஏன்னா நீங்களா வந்தீங்க, நாம எல்லாம் ஒன்னா வாலண்டரியா வந்திருக்கிறோம். வெளியே போகணும்னா யார் வேணாலும் எப்ப வேணாலும் வெளியே போகலாம். வெளியே போயிட்டு பிரஸ் மீட் பண்ணலாம், பத்திரிகையாளரை கூப்பிட்டு நான் இப்போ இந்த நிமிடத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இல்ல, சோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் என்ன பண்ண போறா? அரெஸ்டா பண்ண முடியும்? என் கட்சியிலிருந்து நீ எப்படி வெளியே போனாய், விலகினாய் அப்படின்னு நான் என்ன கேஸ் கொடுக்க முடியுமா அல்லது கைது பண்ண முடியுமா? ஆனா அண்ணாமலை அனுமதி வாங்கிக்கிட்டு கட்சி தொடங்குறார். இது ஆழ சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிஜேபி இன்னொரு முகத்தோடு, ஆர்எஸ்எஸ் இன்னொரு முகத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறது. இங்கே சொந்த முகத்தோடு வந்தால் பிஜேபியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, போனி ஆகாது. ரொம்ப காலம் முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, ஒன்னும் கதை நடக்கல. இப்ப ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணியில, ஒரே ஒரு எம்எல்ஏ நீலகிரியில, ஊட்டி. ஆனா 27 இடத்துல போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில் நாம் எடுத்த முன்முயற்சி வெற்றி பெற்று விட்டது. பிஜேபி இங்கு வலிமை பெற்றுவிடக் கூடாது, அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். அதுல நம்ம வெற்றி பெற்றுட்டோம். இடையில மூன்றாவது சக்தி வந்து விட்டது. இதை யாரும் எதிர்பார்க்கல. இதற்கு எப்படி திருமாவளவன் பொறுப்பாக முடியும்? இதற்கு எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாக முடியும்? எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு எல்லா பூத்திலையும் கமிட்டி போட்ட கட்சி திமுக. அதுல டிஜிட்டல் ஏஜென்ட் வேற போட்டாங்க. BLA 1, BLA 2, அப்புறம் டிஜிட்டலுக்கு தனியா பூத்து ஏஜென்ட். இவ்வளவு ஸ்ட்ரக்சரல் டெவலப்டு பார்ட்டி, ஸ்ட்ரக்சரலி
கட்டமைப்பு ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனாலும் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? இந்த சுய விமர்சனம் தேவை. நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். தோற்றது ஒரு புறம் இருக்கட்டும், கூட்டணி ஏன் நிலைக்கவில்லை? இதை நான் விமர்சனமாக வைக்கவில்லை, சிந்தனைக்காக சொல்லுகிறேன். திமுக தலைவர்களின் சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன். கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அதிவேகமாக அணியில் இருந்து வெளியேறி தமாகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த உறவை கசந்து போன உறவாக ஏன் நினைத்தார்கள்? திமுக காங்கிரஸ் உறவு கசந்த உறவாக மாறியது ஏன்? இடதுசாரிகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதரவு நல்கியது உண்மைதான் என்றாலும் திமுக அணியில் இருந்து வெளியேற முடியும் என்கிற முடிவுக்கு துணிந்து வருவதற்கு எது காரணம்? 6-5 ஏன்? 6 தொகுதிகளை கடந்த முறை தந்து 5 தொகுதிகளை இந்த முறை தந்தது அவர்களுக்கு இனிக்குமா கசக்குமா? இப்ப தோழமை கட்சிகளை எந்த அளவுக்கு அனுசரணையோடு வைத்திருந்தோம், அதுதானே முக்கியம். திமுக மட்டும் போன தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால், கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. இந்த கோணத்தில் யாரும் சிந்திக்கல. அது துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாளைக்கு கூட அமைச்சர் பதவியிலிருந்து நம்ம வெளியேற முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா அதுல எங்களுக்கு பெரிய பிடிப்பு இல்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். உடனே இங்க இருக்கிறவன் என்ன சொல்றான்? இருக்கிற இடத்துல விசுவாசமா இருந்தா நம்மள ஒரு அடிமையாவே பாக்குறான். சுதந்திரமா சிந்திக்கிற ஆளா பார்க்கல. இங்க இருந்தா இங்க விசுவாசமாயிரு, அங்க இருந்தா அங்க விசுவாசமாயிரு. அதுக்கு என்ன பொருள்? நீ சுதந்திரமாக சிந்திக்க கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்க கூடாது. இது என்ன போக்கு? இது பதவிதான் முக்கியம் என்றால் அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற அணுகுமுறைகளை தானே யாரும் எடுப்பார்கள். நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், மினிஸ்டர் பதவியை நாங்கள் வாங்கிட்டோம். சோ இனிமே நாங்கள் டிவிகே தலைவரை, டிவிகே கட்சியை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தானே ஒருத்தன் சராசரி மனிதன் முடிவெடுக்கணும். ஆனால் அதை தாண்டி பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே இயங்க வேண்டும் என்கிற பார்வையை திருமாவளவன் முன்வைக்கிறான் என்றால் இந்த பார்வையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? வரவேற்க வேண்டாமா? ஒரு அட்டாச்சா இல்லாம ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏதோ மறுபடியும் இங்க திமுகவோட ஒட்டிக்கொள்ள முயற்சி. என்ன திமுகவோட ஒட்டிக்கொள்ள வேண்டிய அளவுக்கான தேவை என்ன வந்தது? ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமில்லாத ஒரு விமர்சனம் அது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் தேர்தலுக்காக மோதிக்கொண்டாலும் கூட பிஜேபி உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இதான் நான் அலர்ட் பண்றேன். தமிழ்நாட்டு அரசியலில் தவேகாவுக்கு எதிர்நிலையிலே இருப்பது பாஜகவாக இருந்துவிடக் கூடாது, அல்லது அண்ணாமலையாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். அண்ணாமலையை கண்டு திருமாவளவன் பயப்படுறாரா? அண்ணாமலையாக வந்தால் பிரச்சனை இல்லை. RSS முகத்தோடு முகமூடி போட்டுக் கொண்டு வந்தால் அது பிரச்சனை தான். ஏன்னா அவர் RSSல பயிற்சி பெற்ற ஒரு நபர், அந்த பாசறையில் வளர்ந்தவர். அவரால் எப்படி அதை தாண்டி பெரியார் அரசியலை பேச முடியும்? இடதுசாரி அரசியலை எப்படி பேச முடியும்? அவர் எப்படி தாவேகாவுக்கு ஒரு கவுண்டர் பார்ட், ஒரு எதிர்நிலை சக்தியாக வளர முடியும்? அப்படி அவர் வளர்ந்தால் என்னவாகும்? டெல்லியிலே கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த நிலைதான் உருவாகும். 2 எலெக்ஷன்ல ஜெயிக்க விட்டு 3வது எலெக்ஷன்ல காலி பண்ணிட்டார்.
வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு நிகழ்ந்ததுதான் நடக்கும். அங்க காங்கிரஸ் ஒழிப்பதற்கு மம்தா பானர்ஜிக்கு எல்லா வகையிலும் அப்போது அவர்கள் மாரல் சப்போர்ட், ஒரு மானசீகமான ஆதரவை நல்கினார்கள். இன்னைக்கு என்ன நிலை? காங்கிரஸையும் வீழ்த்தி மம்தா பானர்ஜியையும் ஓடவிட்டார்கள். இப்போ அங்க அந்த அம்மா அங்க நிற்கவே முடியல. 20 எம்பிக்களை தூக்கிவிட்டார்கள், 60 எம்எல்ஏக்களை பிரித்து விட்டார்கள். இது தமிழ்நாட்டில் நடக்குமோ என்கிற கவலை. இது போன்ற ஒரு அரசியல்